ஓம் மாதர்மே மதுகைடபக்னிமகிஷ பிராணாபகாரோத்யமே கேலானன்மித தூம்ரலோச்சனவதே கேச்சண்டமுண்டார்த்தினி நிசைஷீகிருதரக்தபீஜதனுஜே நித்யே நிசும்பாவகே கும்பத்வம்சினி சம்கராதிதுரிதம் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 31ஆம் நாள் 16/9/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்கள வாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை. இன்று ஆவணி மாதம் நிறைவு பெறுகிறது. ஆவணி மாதம் 31ஆவது நாள். நாளைய தினம் புரட்டாதி மாதம் மலர்கின்றது. இன்றோடு இந்த ஆவணி நிறைவு பெற்று நாளை புரட்டாதி மலர்கின்றது. அந்த வகையிலே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே நாம் பொதுவாக இந்த ராகு கால துர்கா பூஜை வழிபாடுகள் என்று செய்து கொள்வார்கள். அவ்வாறு இந்த ராகு காலம் என்கின்ற பொழுது அன்னை பராசக்தியானவள் மகிஷாசுரமர்தனியாக அங்கே கும்பன் சும்பன் மகிஷன் மகிஷாசுரன் ரக்தபீஜன் ரதோத்கடன் என்கின்ற இந்த அசுரர்களை சம்ஹாரம் செய்த காலம் ராகு காலம். அந்த நேரத்தில் சம்ஹாரம் பண்ணினார். அதனாலே அந்த ராகு கால நேரத்தை சுபகாரியங்களுக்கு தவிர்த்து கொள்வார்கள். ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வெள்ளிக்கிழமைகளிலே வருகின்ற ராகு கால நேரத்தை அம்பிகை வழிபாட்டுக்கு சிறப்பு. அந்த நேரத்திலே நாம் பிரார்த்தனை செய்தால் நினைத்தது நிறைவேறும். அந்த துஷ்டர்களை அரக்கர்களை ராட்சசர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணிய காலம் இந்த ராகு காலம். இது பொதுவாக வெள்ளிக்கிழமைகளிலே என்கின்ற பொழுது 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரையிலே ராகு காலம். செவ்வாய்க்கிழமைகளே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. அது ஒரு சில மாதங்களிலே வருடங்களிலே 5-10 நிமிடங்கள் முன்பின்னாக வரும். அவ்வாறு இந்த ராகு காலத்திலே இந்த அம்பாளை வேண்டி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா தோஷங்களை நீக்கக்கூடியது. அவ்வாறு சிறப்புகளோடு கொண்டது. அந்த எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி வழிபாடு செய்வார்கள். எலுமிச்சம்பழம் உலகத்தின் வடிவம். இது எதற்காக இந்த எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றுகின்றோம் என்று பலருக்கும் தெரியாது. ஒரு சிலருக்கு புரிந்திருப்பார்கள். எல்லாரும் செய்கின்றார்கள், நாங்களும் செய்கிறோம். எலுமிச்சம்பழம் அம்பாளுக்கு பிரீதி, அம்பாளுக்கு விருப்பமானது என்று வெட்டி வைத்துக்கொள்வார்கள். ஒரு சமயம் இந்த அன்னை பராசக்தியானவள் இந்த கும்பன் சும்பன் மைசன் மைசாசுரன் ரத்தபீஜன் ரதோத்கடன் என்கின்ற இந்த அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்து ஆனந்தத்திலே இருக்கிற பொழுது நாரத மகர்ஷி வந்தாராம். வந்து சொன்னாராம், அம்மா, எல்லா அசுரர்களையும் சம்ஹாரம் செய்து விட்டோம், ஆனந்தித்து போயிருக்கிறீர்கள். இன்னும் இலை மறை காயாக அசுரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எப்போது சம்ஹாரம் செய்ய போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது
இந்த அன்னையானவள் கோபம் கொண்டு அனைவரையும் ஒன்று திரட்டி கொண்டு வா என்ற பொழுது நாரத மகரிஷி செய்வதறியாது நிற்க இறைவன் அந்த சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்ய இறைவனாலே வழங்கப்பட்டது தான் இந்த எலுமிச்சம்பழம். அதை கொண்டு போய் நாரதர் அம்பாளத்தில் கொடுக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா அசுரர்களையும் கொண்டு வந்திருக்கிறேன். அதற்குள்ளே சுளைகள், விதைகள், சாறுகள் இவை எல்லாவற்றையும் அசுரத்தனங்களை அப்புறப்படுத்தி அதில் 2 கூறுகளாக வெட்டி எல்லாம் அப்புறப்படுத்தினதுக்கப்புறம் கிண்ணம் போல் செய்து அதிலே நெய் வெட்டி திரி போட்டு தீபங்கள் ஏற்ற நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அடிப்போடு செய்யப்படுகின்ற ராகுகால துர்கா பூஜையிலும் நாம் வழிபாடு செய்து துர்க்கையம்பாளையம் அருள் பெறுவதோடு இன்று இந்த ஆவணி மாதம் நிறைவு பெறுகின்றது. இந்த பிதர்களுக்குரிய மாலைய சிரார்த்தத்திலே சிரார்த்தம் செய்யக்கூடியவர்கள் தர்ப்பணம் செய்து பிதர்களுடைய ஆசியையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம்.